அன்புக்குரிய ஒமான் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள் உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்தினாலே என்னுடைய அன்பார்ந்த இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்குரிய வாழ்த்துதலையும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. உயிர்த்தெழுந்த இரட்சகர் இன்றைக்கும் நம்மை அவருடைய தரிசனத்தினாலே பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த தோமாவுக்கு ஆண்டவர் தந்த தரிசனத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்றோம். இந்த ஆராதனையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபித்து ஆரம்பம் செய்வோம். நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு தந்த இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிற்பாடு வருகின்ற முதல் ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உயிர்த்தெழுந்த இரட்சகர் இன்றைக்கும் நீர் எங்களை உம்முடைய வல்லமையால் உயிர்ப்பித்து எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய தரிசனங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வித்துக் கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, உலகத்திலே நிகழ்கின்ற அசாதாரணமான சூழ்நிலைகள் மத்தியிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய பயம், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய எல்லா விதமான மனதின் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவர் தாமே உம்முடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் உடைய தெய்வீக சமாதானத்தினாலும் எங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையை ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் பாடுகின்ற பாடல் வேத வசனத்தை தியானிக்கின்ற பொழுதும் தேவன் தாமே நீர் எங்களோடு பேசுவீராக சுவாமி. தொடர்ந்து நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய ரூவி திருச்சபை, எங்களுடைய சோகார் திருச்சபை, காலா திருச்சபை மூன்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நிறைவான நன்மைகளை தந்து வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கிறிஸ்தவ கீர்த்தனை 63வது பாடலை பாடுவோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற முதலாவது வாரத்திற்குரிய பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 63வது பாடல். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார் என்ற பாடலை நாம் பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே உருகி வாடிடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே பயத்தை எங்கும் நீக்குதே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாதரை துதரை அகமகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து நாமவதர் பாதம் பணிவோம் பதத்தை சிரமணிவோம் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்.
இரட்சகராம் கிறிஸ்து இயேசு கற்றுக் கொடுத்த பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலேயும் செய்வதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த முதலாவது வாரத்துக்குரிய சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், ஆண்டவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா ஆண்டவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள், உங்கள் அனைவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இரட்சகரின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு நான் வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. விசேஷமாக இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள், கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன். Affirming of Christ as Lord and as God. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் நாட்களிலே 40 நாளளவும் தம்முடைய சீஷர்களை அவர் திடப்படுத்தி பலப்படுத்தி, நீங்கள் தைரியமாக உலகத்துக்குள்ளே சென்று ஊழியம் செய்யுங்கள், உங்களோடு கூட நான் இருக்கின்றேன், உலகின் முடிவு பரிந்தவும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய அன்பு சீஷர்களை அவர்களை பார்த்து அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி அவர்களை பலப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே உயிர்த்தெழுந்த இரட்சகர் புண்ணியநாதர் 40 நாள் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்து வந்தார். அன்றைக்கு மாத்திரம் அந்த தரிசனத்தை கொடுக்கவில்லை. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்தும், நீங்கள் கலங்க வேண்டாம், ஒன்றுக்கும் திகைக்க வேண்டாம், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி உலகத்தை படைத்த உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பார்த்து கூறுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் காண்கின்ற வகையிலே இந்த உலகம் எவ்விதமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நாம் நன்கு அறிவோம். எங்கு நோக்கினாலும் இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷக்கிருமியினாலே ஏற்பட்ட பாதிப்பு உலகம் அனைத்தையும் பாதித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணீரோடும் மிகவும் வேதனையோடும் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி, இன்னொரு பக்கம் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சமூக ஏற்றத்தாழ்வுகள், பஞ்சம், பசி, பட்டினி என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக உலகத்தை மாற்றி புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே உயிர்த்தெழுந்த இரட்சகரினுடைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாக அவர் தரிசனம் தருகின்றார். அன்றைக்கு தோமாவுக்கும் மற்ற சீடர்களுக்கும் ஆண்டவர் தம்முடைய தரிசனத்தை கொடுத்தது போல ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அவருடைய தரிசனத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார்.
அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது முதலாக ஆண்டவர் யாருக்கு தரிசனம் கொடுத்தார் என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே மகதலேனா மரியாளுக்கு தம்முடைய தரிசனத்தை வெளிப்படுத்தி, என்னுடைய சகோதரர்கள் சீஷர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே போய் நான் உயிர் தெழுந்ததாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். இன்றைக்கு முதலாக சுவிசேஷத்தை உலகத்திற்கு அறிவித்தவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அருமையான ஒரு பெண் மகதலேனா மரியாள். ஆண்டவர் அந்த தெய்வீக ஈவை அந்த மகளுக்கு கொடுத்தது நிமித்தமாக தான் கண்டு உணர்ந்து உயிர் தெழுந்த இரட்சகரை தரிசித்த அனுபவத்தை ஆண்டவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கும்படியாக கடந்து செல்கிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற அந்த நம்பிக்கையின் செய்தியை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த மகிழ்ச்சியின் செய்தியை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த செய்தியை உலகம் அனைத்திற்கும் சொல்லுவதற்கு ஆண்டவர் நமக்கு அன்பு கட்டளை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இதன் அடிப்படையிலே கிறிஸ்து இயேசு தந்த தரிசனம் நம்முடைய வாழ்வை எவ்விதமாக உயிர்ப்பிக்கிறது என்பதை குறித்து நாம் சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். இங்கே சீடர்களுக்கும் அதிகமான நேரத்திலே ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கின்றார். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, எம்மாவூருக்கு போய் கொண்டிருந்த 2 சீஷர்களுக்கு ஆண்டவர் மறுரூப தரிசனமானார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து சாயங்கால வேளையிலே சீஷர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அங்கே கர்த்தராகிய ஆண்டவர் 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் தரிசனம் கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட தரிசனங்களை பெற்ற சீஷர்கள் அவர்கள் பலனடைந்தார்கள், ஆண்டவருக்கென்று திடசாட்சியாய் நின்றார்கள். இதே போன்று இன்றைக்கு நாமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பலனடைந்து திடசாட்சியாக இந்த உலகத்திற்கு கடவுளை அறிவிக்க நாம் ஒரு கருவியாக ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். பின் மாற்றம் அடைந்த சீஷர்களை ஆண்டவர் திடப்படுத்தினார். குறிப்பாக தோமாவினுடைய வாழ்க்கையிலே இருந்து ஒரு சில குறிப்புகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். காரணம், இந்த தோமா சொன்னார், கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன் என்று சொல்லி ஆண்டவரை தம்முடைய வாயினாலே, வெறும் வார்த்தையினாலே அல்ல, உள்ள ரீதியாக உணர்வு பூர்வமாக அறிக்கையிட்ட அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். அதைத்தான் கருப்பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சமீபத்திலே கடந்த ஆண்டிலே சந்திராயன் 2 என்கின்ற ஒரு விண்கலம் நிலவை ஆராய்ச்சி செய்யும்படியாக அனுப்பப்பட்டது. எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் பயணித்து அந்த நிலவிலே சென்று படங்களை எடுத்து அனுப்பும்படியாக அந்த விண்கலம் அனுப்பப்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு காரணம், அந்த நிலவுக்கு பக்கத்திலே 2 கிலோமீட்டருக்கு தூரத்திலே செல்லுகின்ற பொழுது அதனுடைய தொலைத்தொடர்பு அந்த நிலையானது துண்டிக்கப்பட்டது. பூமியிலிருந்து அந்த தகவல்களை பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சியோடு கண்டு பார்த்து சாதனையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்த விஞ்ஞானிகள் மற்றும் அதை பார்த்து கொண்டிருந்த தலைவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஷாக்காக இருந்தது, ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, எப்படியாவது அந்த நிலவுக்கு சென்று இந்த விண்கலம் சந்திராயன் 2 என்று சொல்லப்படுகின்ற இந்த விண்கலமானது சென்று சில புகைப்படங்களை எடுத்து அனுப்பும், அதன் மூலமாக நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சி நவீனமாகிவிட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து அன்றைக்கு விஞ்ஞானிகள் அதிகமாக பிரயாசம் எடுத்தார்கள். ஆனால் அந்த நிலவை தொடுவதற்கு 2 கிலோமீட்டருக்கு முன்பதாகவே இந்த தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து எதுவுமே தெரியாது. ஆனாலும் இன்னைக்கு உலகம் பிரபலியமாக பேசிக் கொண்டிருக்கிறது, அது அந்த நிலவில் தான் விழுந்து கிடக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு. நிலவு வரைக்கும் சென்று விட்டது, அங்குதான் விழுந்து கிடக்கும், எனவே அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி உலகம் சொல்கிறது. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்து இயேசு தம்முடைய சீஷர்களோடு 33 ஆண்டு காலங்கள் தம்முடைய சீஷர்களோடு உண்டு உறங்கி உறவாடி உயிர்ப்பித்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்களை பலப்படுத்தினார். அநேகர் நம்பினார்கள். நம்பின பிற்பாடு அதிலே அந்த 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா, அந்த தோமாவுக்கு இந்த கிறிஸ்து இயேசுவினுடைய உயிரோடு இருந்த காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையை குறித்தும் நம்பவில்லை. எனவேதான் இன்றைக்கு இந்த தரிசனத்தை அதிகமாக தோமாவை மையமாக வைத்து நாம் சிந்திக்கின்றோம். ஒருவேளை உயிர்த்திருந்த பிற்பாடு அவர்களை சீஷர்கள் எல்லோரும் நினைத்திருக்கலாம், ஆண்டவரே, நீர் இப்பொழுது உயிரோடு எழுந்து விட்டீர், மரணத்தை ஜெயித்து விட்டீர், எனவே
let us retaliate those who sin against us. நமக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக தீமை செய்த, உங்களுக்கு இந்த குற்றத்தை, உங்களுக்கு நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களை சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்த தலைவர்களுக்கு நேராக நாம் ரிட்டாலியேட் செய்வோம் என்று சொல்லி ஒரு ஜஸ்டிஸ், எதிர்மறையான ஒரு, அதாவது பழிவாங்கும் ஒரு நீதியை நாம் செய்வோம், கையில் எடுப்போம் என்று சொல்லியெல்லாம் அவர்கள் யோசித்திருக்கலாம். ரிட்டாலியேட்டிங் ஜஸ்டிஸ், ஆண்டவர் அதை செய்யும்படியாக வரவில்லை. ரெஸ்டோரேஷன் ஜஸ்டிஸ் என்று சொல்லி அந்த மீட்பு நிலைக்குரிய நீதியை மாத்திரமே ஆண்டவர் வழங்கும்படியாக வந்தார். ஒருவேளை ரிட்டாலியேஷன் என்று சொன்னால் வெஞ்சன்ஸ், மனதுக்குள் இருக்கின்ற அந்த ஒரு வெறுப்புத்தன்மை அதை வெளிப்படுத்தும். ஆனால் ரெஸ்டோரேஷன் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அங்கே மன்னிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ரெஸ்டோரேஷன் லீட்ஸ் டு ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இந்த சீஷர்களை ஆண்டவர் அணுகுகின்றார். இனி உலகத்துக்குள்ளே நீங்கள் சென்று no need to retaliate what the world did against me. உலகம் எனக்கு விரோதமாக செய்த காரியத்தை குறித்து நீங்கள் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டாம். But you can restore the forgiveness, you can restore the peace. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த சிந்தனையோடு இந்த ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சீஷர்களை அணுகுகின்றார். தோமாவினுடைய வாழ்க்கையிலிருந்து 3 குறிப்புகளை நான் சுருக்கமாக அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக நாம் பார்ப்போமேயானால் தோமாவின் அவிசுவாசம், தோமாவினுடைய அவநம்பிக்கை. யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். எல்லா சீஷர்களும் நாங்கள் கர்த்தராகிய இயேசுவை கண்டோம், அவர் உயிர் திறந்து விட்டார் என்று சொல்லி சொன்ன பொழுது இந்த தோமா அதை நம்பவில்லை. தோமாவால் நம்ப முடியவில்லை. இருந்தாலும் அவரை காண ஆவல் கொண்டார். மனசுக்குள் ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. அது எப்படி சாத்தியமாயிருக்கும், எப்படி கடவுள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி ஒரு அவநம்பிக்கை இருந்த போதிலும் உண்மையிலேயே இரட்சகர் எழுந்து விட்டாரா என்று சொல்லி ஒரு ஆவல் இருந்தது. அவிசுவாசத்தின் மத்தியிலும் ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆவலை அந்த தோமா கொண்டிருந்தார். அவநம்பிக்கை, சந்தேகம் அவரது உண்மையான மனநிலையை வெளிப்படுத்தியது. ஒருவேளை மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே தாம் உயிரோடு இருக்கின்ற பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன காரியங்களை குறித்து அங்கே அந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. 3 ஆண்டு கால ஊழிய பயணத்திலே கிறிஸ்துவோடு கூட இருந்த அனுபவம் இந்த தோமாவை அதிகமாக சந்தேகப்பட வைத்தது. ஒருவேளை ஒரு முழு மனநிறைவோடு ஆண்டவரோடு ஊழியம் செய்தாரா என்று சொல்லி நாம் யோசிக்கின்ற பொழுது அவருக்குள் இருந்த இயல்பான ஒரு ஐயம், இந்த கிறிஸ்துவை நான் கண்டால் ஒழிய அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்கின்ற அவிசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் அவநம்பிக்கையோடு அவிசுவாசத்தோடு உலகத்திலே கோடான கோடி மக்கள், லட்சோப லட்ச மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அவிசுவாசத்தின் மத்தியிலும் அவநம்பிக்கை மத்தியிலும் புற மதஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய கர்த்தர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கின்றோம். அனுபவம், கிறிஸ்து இயேசுவினுடைய ஊழிய அனுபவங்கள், அவருக்குள் செய்யப்பட்ட அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ட பிற்பாடும் இந்த மனிதனுக்கு சந்தேகம் வந்தது. ஒருவேளை இந்த சந்தேகத்தை பிசாசனுடைய துர்க்கிரியைகள் கொண்டு வரும். நம்பிக்கைக்கு எதிரடையாக இருக்கின்ற காரணிகளை நாம் பார்க்கின்ற பொழுது அவிசுவாசம், சந்தேகம், இன்னுமாக பயம் என்று சொல்லி அநேக காரணிகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த பிசாசனுடைய தந்திர செயல்கள், எப்படியாவது அவரை நம்ப வைத்து விடக்கூடாது என்று சொல்லி கடவுளை விட்டு தூரம் அவரை இந்த தோமாவை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை பிசாசனுடைய உபாயங்கள் இருந்திருக்கலாம். அவிசுவாசத்தின் மத்தியிலும் அவனுக்குள் இருந்த தாகம், எப்படியாவது நான் காண வேண்டும், இந்த கிறிஸ்துவை நான் காண வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலையோடு இந்த அவிசுவாசத்தை இந்த தோமா பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் தம்மை காண்பிக்கவும் அவர் வெளிப்படுத்தவும் தவறவில்லை. யோவான் 14ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தோமாவின் கேள்வி அதிகமான ஆர்வத்துக்குள்ளான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த தோமா தன்னுடைய வாழ்விலே கண்ணூராக கண்ட கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்புவதற்கு அவரால் இயலவில்லை. அந்த நம்பிக்கை அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருக்குள் இருந்த அவிசுவாசம், அவருக்குள் இருந்த சந்தேகம், இது எப்படி சாத்தியமாகும் என்கின்ற சந்தேகம். ஆனாலும் ஒரு சிறிய ஒரு ஆசை, எப்படியாவது நான் அவரை காண வேண்டும். அந்த ஆவலோடு இன்றைக்கு உலகம் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இரட்சகர் என் வாழ்வில் விடுதலை தரமாட்டாரா?
என் குடும்பத்திற்கு ஒரு விடுதலையை தரமாட்டாரா என்று சொல்லி அவளோடு இருக்கின்ற உலகத்திற்கு அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்ப்பிக்கின்ற செய்தியை நாம் உலகத்திற்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக தோமாவினுடைய அறிக்கை, the declaration of Thomas. யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே இந்த கிறிஸ்துவை கண்ட பிற்பாடு அவருடைய மாற்றம், அவருடைய வார்த்தையிலே மாற்றத்தை நாம் காண்கின்றோம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதற்கு முன்பாக அவிசுவாசத்திலே மங்கிக் கொண்டிருந்த இந்த மனிதன் இப்பொழுது கடவுளை கண்கூடாக கண்டு என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அவன் ஒரு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு முந்தைய வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவருடைய பிறப்பை குறித்து அறிவித்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார் சமாதான பிரபு என்று சொல்லி. அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான அந்த தெய்வீக அந்த மீட்பை அந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ணும்படியாக கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இரட்சகர் பூட்டிய வீட்டுக்குள் இருந்த சீசர்களுக்கு தரிசனம் கொடுத்து உங்களுக்கு சமாதானம், நீங்கள் திகிலோடு இருக்கிறீர்கள். அடுத்து ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அரசாட்சியிலே இருக்கின்ற தலைவர்கள் இந்த சீசர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்கின்ற ஒரு யோசனையிலே அவர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அடுத்து என்ன செய்வோம், அடுத்து இவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து சென்று விட்டார், இனி நாம் என்ன செய்வோம் என்று சொல்லலாம் அவர்கள் பல்வேறு யோசனைகளை யோசித்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலே ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுடைய நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த சமாதானத்தை கொடுக்கின்ற ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவிலே வாசம் அணுகின்றார். நாம் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் நம்முடைய இல்லங்களிலும் இதயங்களிலும் ஆள்வதற்கு ஆண்டவர் ஆவலோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இரண்டாவதாக இந்த தோமாவின் அறிக்கை என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மை லார்ட் மை காட் என்று சொல்லி ஒரு உன்னதமான ஒரு அறிக்கை. சந்தேகத்தோடு இருந்த மனிதன் இப்பொழுது சந்தோஷத்தோடு அறிக்கை செய்கின்றான். நீரே என் கர்த்தர், என் ஆண்டவரே, என் இரட்சகரே, என் தெய்வமே என்று சொல்லி அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தம் பிள்ளைகளின் வாஞ்சையை நிறைவேற்றுகிறார். தோமாவின் ஆவல் அவரை காண வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் அங்கே 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். பின்பு அவர் தோமாவை நோக்கி உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லி ஆண்டவர் இந்த தோமாவுக்கு தம்முடைய தரிசனத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். தோமாவுடைய ஆவல் ஆண்டவரை கண்டு உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆனாலும் ஒரு வார்த்தை சொன்னார், சவாலான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் காணாதிருந்தும் இந்த கடவுளை நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். காரணம் அவர் நம்முடைய வாழ்க்கையின் ஜெய கம்பீரமானவர். மரணத்தை ஜெயித்தார், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலின் முதல் பலனாக பரலோகத்திலே வீற்றிருக்கின்றார். நமக்காக அவர் தம்முடைய வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி நம்மை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் வாஞ்சிக்கின்றார். அந்த கடவுளை நாம் நம்பி இருக்கின்றோம். நம்முடைய விசுவாசம் காணாமல் அவரை நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசம் பெரிது என்று சொல்லி கனப்படுத்துகின்றார். ஒருவேளை பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல், not walk by sight but by faith. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த விசுவாச சிந்தனையோடு இந்த தோமாவின் அறிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தோமாவினுடைய அவிசுவாசத்தை நாம் கண்டோம். உலக மாந்தர்கள் மத்தியிலே அவநம்பிக்கையோடு இருக்கின்றவர்களுக்கு கிறிஸ்து உயிர்த்தார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், ஜீவனுள்ள தகப்பன் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி பகிர்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவது, தோமாவினுடைய அறிக்கை என் ஆண்டவரே என் தேவனே, உம்மையன்றி எங்களுக்கு வேறு கதி இல்லை சுவாமி என்று சொல்லி அதைத்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கின்ற பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தோமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். தோமா கேட்டார் ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லி. அப்பொழுது சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லி. இந்த அறிக்கைகள் கடவுளுடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு திட விசுவாசத்தையும் இந்த தோமாவுக்கு கொடுத்தது. மூன்றாவதாக கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது
இந்த அறிக்கை நிமித்தமாக தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தோமாவின் அர்ப்பணிப்பும் சுவிசேஷம் அறிவித்தலும். தைரியமாக சத்தமாக என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அறிக்கை செய்த தோமா பின்பு தனக்கு என்ன வேலை என்று தெரியாதபடிக்கு அவர் மீண்டும் தன்னுடைய சகோதரர்களோடு தன்னுடைய நண்பர்களோடு மீன் பிடிக்கும்படியாக சென்று விட்டார். மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு வேலை. அந்த கஷ்டமான வேலைக்கு மீண்டும் சென்று விட்டார். யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சீமோன் பேதுருவும் திதுமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது சீமோன் சொன்னார், மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். ஆண்டவர் எதற்காக இந்த 3 வருடம் நம்மோடு கூட இருந்தார் என்பதை அவர்கள் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. சீஷர்களை அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்களை நான் மீன் பிடிக்கிறவர்களை அல்ல மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இவர்களை அழைக்கின்ற பொழுது அந்த உறுதிப்பாட்டை கொடுத்திருந்தார். ஒருவேளை அதனுடைய அந்த உண்மைத்தன்மையை புரியாமல் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் போகப்படாரு 40 வருஷம் அவர் உயிர்த்திருந்த பிற்பாடும் 40 நாள் இந்த சீஷர்களோடு தரிசனம் கொடுத்த பிற்பாடும் இந்த சீஷர்களுக்கு என்ன அடுத்து செய்ய வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அந்த பின்தொடர் பணி, இரட்சகராம் இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்த அந்த பணியை பின்தொடர் பணியாக உலகமெங்கும் சாட்சியாக சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த பணியை உணராதிருந்தார்கள். எனவே தான் மீண்டும் அவர்கள் பின்மாற்றம் அடைந்து மீன் பிடிக்கும்படியாக செல்கின்றார்கள். அப்படி மீன் பிடிக்க அவர்கள் செல்கின்ற பொழுது அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் பிடிபடவில்லை. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக போடுங்கள் என்று சொல்கின்ற ஒரு நுணுக்கத்தை ஆண்டவர் சொல்கின்றார். அந்த கடல்ல அவர்களுக்கு தெரியாத இடமே கிடையாது. இடதுபுறம் என்ன இருக்கும், வலதுபுறம் என்ன இருக்கும், அடி ஆழத்தில் என்ன இருக்கும் என்று சொல்லியெல்லாம் தெரிந்து கொண்ட இந்த மீனவர்களுக்கு இப்பொழுது ஆண்டவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை, வலதுபுறமாக போடுங்கள். அவர்களுடைய அந்த அழைப்பை ஆண்டவர் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றார். ஒருவேளை அவர்களை முதலாக அழைக்கின்ற பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கே ஆழத்தில் தள்ளிக்கொண்டு மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். ஆழத்தில் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய விசுவாச நம்பிக்கையை நீங்கள் எந்த விதமான சந்தேகமின்றி என்னிடத்திலே பூரண நம்பிக்கையோடு உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆழத்தில் என் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆழத்தில் போடுங்கள் என்று சொல்லி கூறுகின்றார். இப்படி அறிந்து ஆழத்தில் போடும்படியாக அழைக்கப்பட்ட இந்த சீஷர்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த பின்தொடர் பணியை செய்வதற்காக யோசிக்கவில்லை. இதுதான் நம்முடைய வேலையா என்று சொல்லி அவர்கள் யோசிக்கவில்லை. எனவே தான் அவர்கள் மீண்டும் பின்மாற்றம் அடைந்தார்கள். பின்மாற்றம் அடைந்த சீஷர்களை ஆண்டவர் கண்டு தரிசித்து மீண்டும் அவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்து, நீங்கள் வலதுபுறமாக வலையை போடுங்கள், வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லி அவர்கள் திரளான மீன்களை கண்டு இழுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கிறிஸ்து இயேசு என்று சொல்லி மீண்டும் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். ஆனாலும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. காரணம், அவர்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு. மீண்டும் மீண்டும் இந்த கடவுள் நம்மை சந்தித்து நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்தியிருக்கிறார். எதற்காக என்று உணராமல் நாம் இருந்து விட்டோமே, நம்முடைய பழைய வேலைக்கு நாம் சென்று விட்டோமே, மீண்டும் பின்மாற்றம் அடைந்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. நீர் யார் என்று சொல்லி கேட்க துணியவில்லை என்று 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. கில்ட்டி கான்சியஸ். அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு. ஐயோ, இந்த ஆண்டவர் நம்மை மீண்டும் தேடி வந்தாரே, அவருடைய கரங்களை எல்லாம் காண்பித்து நான் உயிர் திறந்து விட்டேன், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொல்லி சொன்னாரே, அதன் பிற்பாடு அவருடைய பணி என்ன என்பதை நாம் கேட்க அதை உணர மறந்து விட்டோமே, மீண்டும் இந்த பழைய தொழிலுக்கு வந்து விட்டோமே, பழைய பாவ வாழ்க்கைக்கு வந்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து அங்கே ஒரு குற்ற உணர்வோடு நிற்கின்றார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய தரிசனத்தை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் இந்த உயிர்த்தெழுந்த இரட்சகர் நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இன்றைக்கு அநேக நேரத்திலே பயத்திலும் திகிலும் நம்முடைய உலகம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், எப்படியாவது இந்த கொரோனாவுக்கு ஒரு கட்டுப்பாடு வந்து விடாதா, இந்த கொரோனா கட்டுப்படுத்திப்பட விடாதா, இந்த கொரோனாவுக்கு நல்ல ஒரு மருந்து கண்டுபிடித்து விடாதா முடியாதா என்று சொல்லியெல்லாம் உலகம் யோசித்துக் கொண்டிருக்கிறது வேளையிலே ஆண்டவர் உயிர்ப்பிக்கின்ற தகப்பனுடைய கரத்தில்
எல்லாம் கட்டுக்குள் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அவரை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடக்காது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே ஆண்டவர் நமக்கு செய்வார் என்று சொல்லி நாம் அவரை முழுமையாக பற்றிக் கொள்வோம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த அந்த அனுபவம், அந்த உன்னத அனுபவம் சீஷர்களை மாத்திரம் உயிர்ப்பிக்கவில்லை, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி மக்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து இயேசு மீண்டும் நம்மை சந்திக்க வரப்போகிறார். இந்த கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த இரட்சகர் அன்றைக்கு 40 நாளளவும் தம்முடைய சீஷர்களையும் தமக்கு பிரியமாயிருந்த விசுவாசிகளையும் சந்தித்து அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் காத்திருங்கள், தூய ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொண்டு உலகத்துக்குள்ளே புறப்பட்டு சென்று சாட்சிகளாய் வாழுங்கள் என்று சொல்லி அந்த தேவ ஆவியின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த தோமாவும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக நம்முடைய பாரத தேசத்திற்கு வந்தார். நம்முடைய இந்தியா தேசத்திற்கு வந்து அவர் இந்தியாவினுடைய மேற்கு கரை ஓரமாக இறங்கி கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்தால் 7.5 சபைகள், இன்னும் 7.5 சர்ச் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 சபைகளும் நிர்மாணிக்கப்பட்ட இடம் இன்றைக்கும் அது தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு இடத்திலும், மேலும் கேரளாவிலே மேற்கு கரையோரமாக இருக்கின்ற பகுதியிலே இருக்கின்ற இடங்களிலும் 6 சபைகளுமாக 7 சபைகள் மொத்தம் இன்றைக்கும் இருக்கின்றது என்று சொல்லி அங்கே செப்பு காப்பேடுகள் நமக்கு சான்று பகிர்கின்றது. அவருடைய கல்லறை இன்றைக்கு நமக்கு சான்று பகிர்கின்றது. மலபார் கடற்கரையிலே துவங்கின அந்த வசந்த சுவிசேஷம் கிழக்கு கடற்கரையாம் மயிலாப்பூர் கடற்கரையோரமாக அந்த பாரம்பரியம் இன்றைக்கு நமக்கு சான்று பகிர்கின்றது. மலபார் டு மயிலாப்பூர் என்று சொல்கின்ற அந்த 2 மிகப்பெரிய வலிமையான ட்ரெடிஷன், அந்த பாரம்பரியங்கள் நமக்கு சான்று பகிர்கின்றது. இந்த தோமா இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷம் அறிவித்தார். காரணம், தேவனாகிய கர்த்தருடைய அந்த அன்பு இந்திய மக்கள் மீது இருந்தது நிமித்தமாக ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நேசித்தபடினாலே தம்முடைய சீஷனை நம் தேசத்துக்கு அனுப்பி நம்மை ரட்சிக்கும்படியாக ஆண்டவருடைய அருள் செய்தியை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணமாக நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளிலும் மீண்டும் உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். குறிப்பாக நாம் ஒருவர் சந்திக்க முடியாத ஒரு சூழல் நிலவினாலும் இந்த மீடியா மூலமாக உங்களோடு தெய்வ வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவருடைய அனுக்கிரக வருஷத்தின் ஆசீர்வாதமான வசனங்களை கூறி உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய கரத்துக்குள் இந்த உலகத்தை வைத்திருக்கின்றார். அவருடைய அனுமதியின்றி ஒன்றும் நடைபெறாது. எனவே நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். மிக விரைவாக இந்த சூழ்நிலைகள் மாறி எல்லோரும் சுகம் பெற்று நலமோடு வாழ நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த குவாரண்டைன் செய்யப்பட்டிருக்கின்ற நம்முடைய பகுதிகள், மத்ரா, ஹமரியா, இந்த ரூபி போன்ற பகுதியிலே இருக்கின்ற ஒவ்வொரு நம்முடைய விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, இன்னும் மருத்துவத்துறையிலே பணியாற்றுகின்ற அந்த பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, தினந்தோறும் அந்த பேஷண்ட்ஸ் எல்லோரையும் பார்த்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கின்ற மருத்துவர்களோடு அவர்கள் செய்கின்ற எல்லா அந்த பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களுக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படியாகவும் நாம் ஆண்டவரத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் அநேகர் மருத்துவத்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுக்காக நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் என்பதை நான் இந்த மீடியா வாயிலாக நான் உறுதி சொல்கின்றேன். கர்த்தர் தாமே விரைவான ஒரு சுமூகமான நிலையை நமக்கு தந்து சூழ்நிலைகளை மாற்றி மீண்டும் நாம் ஒருவரை சந்தித்து அடுத்த மாதத்திலே ஒருவரை கர்த்தர் சித்தமானால் மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிற்பாடு ஆண்டவர் தாமே நம்முடைய ஆலய ஆராதனைகளிலே நாம் கலந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஒரே ஒரு அறிவிப்பு, நாளைய தினம் சனிக்கிழமை, நாளைய தினம் 18ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கின்ற அருள் திரு வில்லியம் கிருபாகரன் ஐயா அவர்கள் குடும்ப தியான கூட்டத்தை அவர்கள் ஆன்லைன் மூலமாக நடத்துகின்றார்கள். அவர்கள்
செய்தி கொடுக்கின்றார்கள். மாலை 6 மணி முதல் 7 மணி வரை அந்த செய்தி வேலைக்காக அதற்குரிய லிங்க், நம்முடைய யூடியூப் லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்கள் அதையும் கண்டு குடும்ப ஆசீர்வாதத்துக்கான அந்த வேத வசனங்களையும், the biblical values on the family life, how important the family life in the sight of God, கடவுளுடைய பார்வையிலே குடும்பம் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து, அந்த குடும்ப வாழ்வை குறித்தும் குடும்ப அந்த மதிப்பீடுகளை குறித்தும் அந்த சிந்தனையை வேதத்தின் அடிப்படையிலிருந்து நமக்கு செய்து கொடுக்கிறார்கள். இதையும் நீங்கள் சனிக்கிழமை நாளைய தினத்திலும் இந்த சத்தியத்தை மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த யூடியூப் லிங்க்லேயே உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அதை கண்டு மேலும் குடும்ப வாழ்விலே ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை செய்கிறார், என்ன அற்புதங்களை செய்கிறார் என்பதை குறித்த அந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்காக நீங்கள் ஆயத்தப்பட உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு பாடலை நாம் பாடி ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். 136வது பாமாலை பாடலை நாம் பாடுவோம். பாமாலை, கிறிஸ்து சபை பாமாலை 136வது பாடல். இன்று கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. இன்று வெற்றி சீரந்தார், அல்லேலூயா. சிலுவை சுமந்தவர், அல்லேலூயா. மோட்சத்தை திறந்தவர், அல்லேலூயா. ஸ்தோத்திர பாட்டு பாடுவோம், அல்லேலூயா. விண்ணின் வேந்தை போற்றுவோம், அல்லேலூயா. அவர் தாழ்ந்துயர்ந்தாரே, அல்லேலூயா. மாந்தர் மீட்பரானாரே, அல்லேலூயா. பாடனுபவித்தவர், அல்லேலூயா. ரட்சிப்புக்கு காரணர், அல்லேலூயா. வானிலே போதாள்கிறார், அல்லேலூயா. தூதர் பாட்டை கேட்கிறார், அல்லேலூயா. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் மற்றும் ரூபி திருச்சபையினுடைய காலா சோகார் திருச்சபையினுடைய பிள்ளைகளுடைய பெயர்களையும் நான் வாசிக்கின்றேன். இன்று 17ஆம் தேதி மாஸ்டர் டேனியல் பால், திரு ராஜாமணி மணவாளன். 18ஆம் தேதி திரு தாமஸ் சகரியா. 19ஆம் தேதி திரு டேனியல் ஜெயக்குமார், திருமதி கீதா பிரியா, பேபி சாரா துர்கஸ். 20ஆம் தேதி திரு சதீஷ் சம்பத்குமார். 21ஆம் தேதி மிஸ் பி எஸ்தர் ஜோவன்னா. 22ஆம் தேதி திருமதி ஷாலினி ஜோதிமனோ, திருமதி ஜோதிபாய் ஜெமிமா. 23ஆம் தேதி திரு பிபின் ஜோஸ், திருமதி சோபா ஜோஸ், திருமதி ஆலம்மாள். சோகார் மற்றும் இந்த வாரத்திலே தன்னுடைய திருமண நாட்களை காண்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள். 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராஜ்குமார் மணவாளன். 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆர் சுரேஷ் சம்பத்குமார். 20ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பால் தீமோத்தி. 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சாமுவேல் மனோகரன்.
சோகார் திருச்சபையினுடைய பிள்ளைகள் இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களை காண்கின்ற பிள்ளைகளுடைய பெயர்களை நான் வாசிக்கின்றேன். 18ஆம் தேதி திருமதி லீசியா புஷ்பராஜ், 22ஆம் தேதி மிஸ் வர்ஷினி செந்தில், 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் சங்கீதா பிரியா ரஞ்சித், மிஸ் ஆர் ஏஞ்சலின் பிளஸ்ஸி. திருமண ஆண்டுகளை ஆசரிக்கின்ற தம்பதியர் 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தராஜ் செல்வராஜ். இன்றும் இந்த வார நாட்களிலும் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் ஆசரிக்கின்ற அன்புக்குரிய நம்முடைய ரூபி திருச்சபையின் பிள்ளைகளையும் சோகார் திருச்சபையின் பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. அடியெடுத்து வைக்க இருக்கின்ற புதிய ஆண்டு உங்களுக்கு பேர் ஆசீர்வாதமாயிருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை நாமத்தை சொல்லி நாங்கள் வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபித்து நம்முடைய ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்தின் 3வது வாரம், இந்த 17ஆம் தேதி கர்த்தாவே, ஒருவேளை நாங்கள் ஆலயத்திலே கூடி வந்து ஆராதிக்கின்ற பொழுது பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக ஆசரிப்பதற்கு இந்த 3வது வாரத்திலே நாங்கள் நினைவு கூறப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, ஒருவேளை நாங்கள் இப்பொழுது இந்த கொரோனா அச்சுறுத்தலின் நிமித்தமாக ஒருவர் கண்டு சந்திக்க முடியவில்லை என்றாலும் கர்த்தாவே, இந்த தகவல் தொழில்நுட்ப மீடியா மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த என் தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்திலும் உயிர்த்தெழுந்த இரட்சகராம் கிறிஸ்து இயேசு கர்த்தாவே, உம்முடைய உயிர்ப்பித்த அந்த அனுபவத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம், தியானித்தோம். எங்கள் வாழ்வை உயிர்ப்பிக்கும்படியாக மரித்தோரிலிருந்து முதல் பலனாக நீர் எடுத்தீர், எழுந்தருளி நீர் உமக்கு நன்றி செலுத்தினோம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாவத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாக விழுங்கி ஆண்டவர் தாமே உயிர்த்தெழுந்தீர் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்தினோம். அதன் நிமித்தமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட புது வாழ்வுக்காக, அந்த புதிய நம்பிக்கைக்காக நன்றி செலுத்தினோம். கர்த்தாவே, ஒருவேளை இந்த உலகத்திலே பல்வேறு கிறிஸ்தவ நாடுகள், மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் அதிகமாக இந்த கொரோனாவினாலேயே பாதிக்கப்பட்டு ஜனங்கள் கர்த்தாவே அதிகமாக மாண்டு கொண்டிருக்கிறார்கள். என் தேவனே, நீர் இறங்குவீராக சுவாமி. மனமிறங்கி ஒரு விசை கர்த்தாவே அந்த தேசங்களுக்கு நீர் இறங்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தருவீராக. இந்த கொடிய கொரோனா வைரஸினுடைய தாக்கம் தவிர்க்கப்பட, இந்த தாக்கம் இன்னுமாக அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பூமியிலிருந்து ஒட்டுமொத்த கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ் எல்லாவற்றையும் நீர் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அமெரிக்க தேசத்துக்காக இறங்கும், ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஒவ்வொரு தேசங்களுக்காக நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையுள்ள கரம் உங்களுடைய பிள்ளைகளை தொடுவதாக சுவாமி. ஸ்தோத்திரப்பா கர்த்தாவே, உங்களுடைய பாரத தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நீர் கொடுத்த அனுகூலமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மற்ற நாடுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நீர் பாராட்டின மகாபிரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்தினோம். பெரும் கூட்டம் வசிக்கின்ற 130 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் வசிக்கின்ற எங்கள் பாரத தேசத்துக்கு நீர் கிருபை தந்தீரே, நன்றி செலுத்தினோம். இதற்காக முழங்கால் ஊன்றி ஜெபித்த ஊழியர்களுக்காக, ஜெபித்த விசுவாசிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தின் மூலமாக நீர் கர்த்தாவே ஒரு விடுதலையை தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்திட்டோம் சுவாமி. அன்றைக்கு நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் ஒரே நாள் பிரசங்கத்திலே சுவாமி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றி, தாங்கள் சென்று கொண்டிருந்த பாதையிலிருந்து அவர்கள் மனம் மாறி ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தங்களுடைய பாதையிலே சென்ற அந்த தீமையான அனுபவங்களை நினைத்து மனம் வருந்தினார்கள். அப்பா, நீர் அவர்களுக்காக கர்த்தாவே மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு செய்யவிருந்த தீங்கை செய்யாதிருந்தீர். அப்படியாக சுவாமி இன்றைக்கு நாங்கள் கர்த்தாவே பாரத்தோடு ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, தடுமாறிக்கொண்டு வழி தவறி சென்ற மாந்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் மனமிறங்கி இறங்கி கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா ஒரு புது வாழ்வை கொடுப்பீராக, இந்த விடுதலையை தருவீராக. இந்த கொரோனாவினுடைய அச்சுறுத்தல் இந்த உலகத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒமான் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒமான் தேசத்தினுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ராஜாவுக்காக மற்றும் ஒவ்வொரு கர்த்தாவே மந்திரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு கர்த்தாவே திட்டங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. எங்கள் பட்டணம் முழுவதும், இந்த தேசம் முழுவதும் கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. பெருங்கூட்டமாக இந்த மஸ்கட் ரீஜியன் முழுவதுமாக கர்த்தாவே, இன்னுமாக சோகா ரீஜியன், நிஸ்வா, இப்ரா என்று சொல்லி எல்லா இடங்களிலும், ஹைமா
கொஹிமா போன்ற பகுதியிலும் எங்கள் பிள்ளைகள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே நல்ல பாதுகாப்பை தாரும். அவர்கள் தங்கி தாவரிக்கின்ற வேலை செய்கின்ற இடங்களிலே நல்ல பாதுகாப்பை தாரும். வெளியே போகும்போதும் வரும்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே தம்முடைய தூதர்களாலே சூழ பாளையம் இறங்கி பிள்ளைகளை தீமைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, விரைவாக நல்ல செய்தியை நாங்கள் கேட்டு ஒருவர் மகிழ்ச்சியோடு கண்டு சந்தித்து ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து துதி தோத்திரங்களை ஏறெடுக்க கர்த்தாவே, சுத்திகரிப்பின் நாளை நாங்கள் ஆசரிப்பின் நாளாக எண்ணி சுவாமி கர்த்தர் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த எங்களை நீர் அழைத்து வருவீராக சுவாமி. ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து மருத்துவ பணி செய்கின்ற எல்லாருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அது சார்ந்த ஒவ்வொரு கர்த்தாவே டெக்னீஷியன்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பரம ஒத்தாசை உங்களுடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. சுகபத்திரமாய் மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் கர்த்தாவே தம்முடைய வேலையை செய்து மீண்டும் சுகபத்திரமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த குடும்பங்களிலே வந்து உம்மை ஆராதனை செய்ய ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக சுவாமி. சகல விதமான தீமைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. விசேஷமாக இன்றும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் ஆசரிக்கின்ற அன்புக்குரிய எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள், எங்களுடைய சோகார் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கின்றோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதையை நெய்யாய் பொழிய செய்கின்ற கர்த்தாவே, அடியெடுத்து வைத்திருக்கிற புதிய ஆண்டு புதிய நன்மையின் ஆண்டாக, கிருபையின் ஆண்டாக எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தி தேவன் அருளின ஜீவன் சுகம் என ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்தினோம். அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டும் புதிய கிருபைகளின் ஆண்டாக, இரக்கத்தின் ஆண்டாக இருக்க ஆண்டவரை உதவி செய்வீராக சுவாமி. ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உம்முடைய ஆளுகையின் பிரசன்னம் இந்த உலகை காக்க கடவுது. உம்முடைய ஓங்கிய புயம், உம்முடைய வல்லமையுள்ள வலதுகரம் இந்த பூமியின் மீது நீட்டப்படுவதாக சுவாமி. எங்களுக்கு நீர் தயவாய் இறங்கி கர்த்தாவே எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து ஒரு வீச நீர் இறங்கி கர்த்தாவே இந்த எங்கள் தேசத்திற்கு, இந்த பூமிக்கு நீர் சேமத்தை நீர் கட்டளையிடுவீராக சுவாமி. எங்கள் மீறுதல்கள், தப்பிதங்கள், எங்களுடைய பொல்லாங்கு எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு கிருபை தருவீராக சுவாமி. சோதோமி நாட்களில் நடந்தது போலவும் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கின்ற இந்த உலக சூழலில் நாங்கள் பார்த்து நாங்கள் கர்த்தாவே நீர் உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே நீர் இறங்குவீராக. பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து தகுதியுள்ள பாத்திரங்களாக எங்களை மாற்றுவீராக சுவாமி. ஆயத்தத்தோடு விழிப்புள்ள கன்னிகைகளாக நாங்கள் ஆயத்தோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உலக திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒற்றுமையோடு இணைந்து இப்படிப்பட்ட நாட்களிலே ஜெபிக்கும்படியாக வந்திருக்கின்ற சூழலை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த நிலையிலும் நாங்கள் பிரிந்து விடாதபடி கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் தோய்த்து விளக்கப்பட்ட ஒரு குடும்பத்தின் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு அந்த உணர்வை தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த விதமான பாகுபாடும் இன்றி, ஏற்றத்தாலும் இன்றி எல்லா சபைகளும் ஒன்றிணைந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தாவே ஜெபிக்க வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்து ஜெயம் பெற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய ஒமான் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையினுடைய கர்த்தாவே ஆபீஸ் பேரர்ஸ்க்காக, கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, எங்களுடைய எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சோகார் திருச்சபையுடைய கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, எங்களுடைய ஆபீஸ் பேரர்ஸ்க்காக, எங்களுடைய எல்லா விதமான ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஊழியங்கள், பாடகர் குழு ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், கர்த்தாவே இன்னுமாக ஜெப ஐக்கிய ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்திலும் மாலை நேரத்திலே ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம். ஆன்லைன் மூலமாக அதை கண்டு கர்த்தாவே பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு தங்கள் வாழ்விலே கர்த்தாவே இந்த குடும்ப வாழ்வினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்த, கடவுள் எனக்கு தந்த குடும்பம், எனக்கு தந்த மனைவி மக்கள், எனக்கு தந்த கணவன் பிள்ளைகள் என்று சொல்லி பிள்ளைகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நீர் அருள் தருவீராக. உடைய அன்பின் கருத்துக்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். உடைய நிறைவான நன்மைகளை தாரும். உடைய கிருபையும் சமாதானமும் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய ஐக்கியமும் குற்றமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் நன்றி. God bless you.